தனது தாயை கொடூரமாக தாக்கியவர்களை மன்னிக்கவே மாட்டேன் என்று கண்ணீர் மல்க ஆதங்கம் தெரிவிக்கும் இவர்தான் மனைவியின் மர்மம் அறியாத அப்பாவி கணவர் ஆறுமுகம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடி பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவரது மனைவி வசந்தி. இவர்களின் வீட்டுக்கு அருகில் சிறிய வீட்டில் ஆறுமுகத்தின் தந்தை கிருஷ்ணன், தாய் கனகா வசித்து வந்தனர். பெரியவர் கிருஷ்ணனுக்கு வயது முதிர்வு காரணமாக தானாக எழுந்து நடக்க முடியாத நிலையில் இருந்தார். இந்த நிலையில் கடந்த மாதம் 31ஆம் தேதி இரவு முதியவர்கள் வசித்து வந்த வீட்டின் கதவு தட்டப்பட்டுள்ளது. கனகா எழுந்து சென்று கதவை திறந்ததும் அவரது முகத்தில் மிளகாய் பொடி வீசிய மர்ம ஆசாமி அவரது முகத்தை மஃப்ளர் போன்ற துண்டால் இறுக்கமாக கட்டி உருட்டுக்கட்டையால் சர்ற மாறியாக தாக்கியதோடு கனகாவின் கழுத்தில் கிடந்த 4 சவரன் தங்கத் தாலியையும் அறுத்து கொண்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. என் நகை போனாலே சரி, ஓகே போன போயிட்டு, ஆனா எங்க அம்மாவை அடிச்சு சத்தியமா உடவே கூடாது. தாய்க்கு நேர்ந்த கொடுமை குறித்து பதறிய மகன் ஆறுமுகம் அளித்த புகாரின் பேரில் ஜோலார்பேட்டை போலீசார் மர்ம நபர் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். பல கோணங்களில் விசாரித்த போலீசார் துப்பு துலங்காததால் திணறி போயினர். கனகாவின் தலையில் பட்ட காயமே ஆறி போன நிலையில் தாலியை பறிகொடுத்த ஆதங்கத்தில் இருந்த மூதாட்டி கனகாவிடம் போலீசார் விசாரித்தனர். அப்போது தனக்கும் தனது மருமகளுக்கும் சில நாட்களாகவே பேச்சுவார்த்தை சரியில்லை, அவதான் இப்படி செஞ்சிருப்பான்னு சந்தேகமா இருக்கு என போலீசாரிடம் தெரிவித்தார். மாமியார் கனகா சொன்ன தகவலால் மருமகள் வசந்தியிடம் போலீசார் விசாரணையை முன்னெடுத்தனர். அவரது செல்போனை கைப்பற்றி அதில் அவர் யார் யாருடன் பேசியுள்ளார் என்பதையும் ஆய்வு செய்தனர். அப்போது வசந்தி சம்பவம் நடப்பதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாக இளைஞர் ஒருவருடன் செல்போனில் நீண்ட நேரம் பேசியது தெரிய வந்தது. அதே செல்போன் எண் சம்பவ இடத்தில் இருந்ததையும் போலீசார் கண்டறிந்தனர். இது குறித்து கேட்டபோது முன்னுக்கு பின் முரணாக பேசிய வசந்தி வசமாக சிக்கினார். திருமணம் முடிந்த நாளில் இருந்து மாமியாருக்கும் மாமனாருக்கும் பாடு பார்த்து போதும் போதும் என்றாகிவிட்டது என்ற வசந்தி, மாமியார் தன்னை ஒருபோதும் கௌரவமாக நடத்தியதில்லை என்றும் வேலை ஏவிக்கொண்டே இருப்பார், அவரது வீட்டு முற்றத்தையும் சேர்த்து துடைப்பத்தால் சுத்தம் செய்ய கூறுவார் என்றும் தனியாக சமைத்து தர சொல்வார் என்றும் தெரிவித்திருக்கும் வசந்தி, கொஞ்சம் நேரம் கூட வீட்டில் சும்மா இருக்க முடியாது, அவங்க சொன்ன வேலையை செய்யவில்லை என்றால் தாலியை அறுத்து உங்க அம்மா வீட்டுக்கு விரட்டி விட்டுருவேன் என்று அசிங்கமாக திட்டுவார் என்று கூறியுள்ளார். இதனால் மாமியார் மீது அளவு கடந்த கோபத்தில் இருந்தேன். இது குறித்து தனது உறவுக்கார இளைஞர் மைக்கேல் ராஜிடம் தெரிவித்தேன். மேலும் மாமியாரை தலையில் 4 சாத்து சாத்தனும் என்று அவனிடம் சொன்னேன். அதன்படி சம்பவத்தன்று இரவு மைக்கேல் ராஜ் தனது மாமியார் கனகாவின் முகத்தில் மிளகாய் பொடியை வீசி மஃப்ளர் துண்டால் முகத்தை மறைத்து பிடித்து கொண்டதும் தான் தயாராக எடுத்து வைத்திருந்த விறகு கட்டையை தூக்கிச் சென்று மாமியார் தலையில் ஓங்கி ஓங்கி அடித்ததாக வசந்தி போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். மேலும் தன்னை தாலியை அறுப்பேன் என்று மிரட்டியதால் மாமியாரின் கழுத்தில் கிடந்த தாலி சரடை அறுத்து மைக்கேல் கையில் கொடுத்து அனுப்பியதாகவும் வசந்தி தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து மருமகள் வசந்தியையும் மண்டலவாடி அடுத்த கவுண்டப்பன்னூரில் வசித்து வந்த வசந்தியின் உறவுக்கார இளைஞர் மைக்கேல் ராஜையும் கைது செய்த போலீசார் மைக்கேல் ராஜின் வீட்டில் இருந்து மூதாட்டியிடம் இருந்து பறித்து சென்ற 4 சவரன் தங்கத் தாலியை ஜோலார்பேட்டை போலீசார் பறிமுதல் செய்தனர். தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட உருட்டு கட்டையும் கைப்பற்றப்பட்டது. இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் கமலநாதன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.